Hello everyone, it's I Tamilan, the developer, streamer, engineer. இந்த வீடியோ முன்னாவது வீடியோ. ஸோ உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இருந்திருந்தனா இன்றைக்கி இந்த வீடியோவை என்னால் ரெக்கார்ட் பண்ணியிருக்க முடியாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிதிங். இன்றைக்கி இந்த பர்டிகுலர் வீடியோவில் வந்து நம்ம லேப்டாப் வெர்சஸ் டெஸ்க்டாப் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். குறிப்பாக சொல்லணும்னா காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்களா, அது ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லேப்டாப் நல்லதா இல்லாட்டி டெஸ்க்டாப் நல்லதா அப்படிங்கிறத பற்றி தான் கம்பேரிஷன் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 6 கேட்டகரியில் வந்து லேப்டாப்பையும் டெஸ்க்டாப்பையும் வந்து கம்பேர் பண்ணுவேன். இந்த கம்பேரிஷனில் வந்து உங்களுக்கு எது பெட்டர்னு தோணுதோ, அதாவது சிலருக்கு மொபிலிட்டி வேணுங்கிற மாதிரி தோணும், சிலர் வந்து நல்லா அப்கிரேட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்றதுனால நம்ம இன்னைக்கு பேசிக்கா உங்ககிட்ட எல்லா பாயிண்ட்ஸும் சொல்லிடுறேன். அதில் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறத பற்றி தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பவர் கன்சப்ஷன் சொல்லும்போது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், லேப்டாப்பை விட வந்து டெஸ்க்டாப் வந்து அதிகமாக பவர் யூஸ் பண்ணும். ஸோ பேசிக்கலி வந்து ஒரு 500 வாட்ஸ் எஸ்டிமேட் பண்ணலாம், மினிமமாக ஒரு 450 வாட்ஸ் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கன்சியூம் பண்ணும். பட் லேப்டாப் அந்த அளவுக்குலாம் கிடையாது. ஸோ அது மட்டும் கிடையாது, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எனக்கு பவர் கட் ஆச்சு. ஸோ மொபைலில் தான் ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா என்னோட கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லாமே கம்ப்யூட்டர்ஸ், அதாவது டெஸ்க்டாப்பு, லேப்டாப்பே கிடையாது. ஸோ பவர் கட்டில் என்னால் என்ன பண்ண முடியாதுன்னா ஒர்க் பண்ண முடியாது, அன்லஸ் நீங்கள் வந்து ஒரு யூபிஎஸ்ஸோ இந்த மாதிரி ஏதாவது செட்டப் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு போதும். பட் நான் வச்சிருக்க கம்ப்யூட்டருக்கு தேவைப்படுற அளவுக்கு பவர் கொடுக்கறதுக்கு என்கிட்ட இன்வெர்டர் இல்லை. ஸோ அதனால் அது டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, நீங்கள் சொல்லலாம் ப்ரோ யூபிஎஸ் வாங்கி வச்சிருந்தா யூஸ் பண்ணலாம் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லலாம். எஸ், எங்கிட்ட 3 யூபிஎஸ் இருக்குது, பட் இருந்தாலும் என்னோட கம்ப்யூட்டரை பவர் பண்ணுற அளவுக்கு அது பத்தாது. ஸோ தட்ஸ் த பமா. ஓகே, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கரண்ட் போனாலும் ஒர்க் பண்ணணும், ஸோ இந்த பவர் ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் லேப்டாப் போகிறது நல்லது. ஸோ ஒன் அட்வான்டேஜ் ஃபார் லேப்டாப்புக்கு 1, டெஸ்க்டாப்புக்கு 0. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டபிலிட்டி ஆர் மொபைலிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. லேப்டாப்பை எங்கே வேணாலும் தூக்கிட்டு போகலாம், ஆனால் கம்ப்யூட்டர் வந்து தூக்கிட்டு போக முடியாது. ஸோ இதனால் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் லேப்டாப் போங்க. பட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்காகவே நான் ஒரு விஷயம் வச்சிருக்கேன். நிறைய பேர் பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு லேப்டாப் வாங்கிக்கோ. என்கிட்ட நிறைய பேர் அட்வைஸ் பண்ணாங்க நான் கம்ப்யூட்டர் எடுக்க பிடிச்சல, ஏன்னா நீ லேப்டாப் எடுத்தனா உனக்கு காலேஜுக்கு கொண்டு போகலாம், காலேஜில் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ஸ் யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது இங்கே நீங்கள் பேரண்ட்ஸ் கிளியராக ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கோங்க. நீங்கள் காலேஜில் உங்கள் ஸ்டூடெண்ட் உங்கள் பசங்களுக்கு வாங்கி கொடுக்குறீங்க, காலேஜில் பசங்களுக்கு வந்து லேப்டாப் வாங்கி கொடுக்குறீங்க. இப்போ ஃபஸ்ட் இயரில் லேப்டாப் வாங்கி கொடுப்பீங்க, என்னன்னு சொல்லி வாங்கி கொடுப்பீங்கன்னா உன்னோட ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் யூஸ் ஆகும்னு சொல்லி. ஃபஸ்ட் இயரில் நீங்கள் வாங்கி கொடுக்குற லேப்டாப் வந்து 2 வருஷத்தில் அவுடேட்டட் ஆயிரும். நீங்கள் ஹை எண்ட் வாங்கி கொடுத்தா கூட 2 வருஷத்தில் அவுடேட் ஆயிரும். அது 4 வருஷம் கழிச்சு அவங்க யூஸ் பண்ணும்போது அது ஒரு மொக்கல் லேப்டாப்பாக இருக்கும். 4 வருஷம் கழிச்சு அவங்க யூஸ் பண்ணுற அந்த டெக்னாலஜிக்கு அது என்ன பண்ணாது அப்படின்னா செட் ஆகவே செய்யாது அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி தான் எல்லா கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இருப்பாங்க. நம்ம ரீசெண்டாக ஒரு வீடியோஸ்லாம் போட்டிருந்தோம்ல, ரீசெண்டாக நம்ம வந்து ஒரு இது போட்டிருந்தோம், நீங்கள் கவனிச்சிங்களா இல்லைன்ட்டு ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இந்த கிராஃபிக்ஸ் கார்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த நிவிடியா கம்பெனி இருக்காங்கல்ல, கிராஃபிக்ஸ் கார்டை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்டேட் பண்ணுவாங்க. இது மாதிரி ஒவ்வொரு கம்பெனிஸ் வந்து புதுசாக என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஹார்ட்வேர்ஸ் ஒவ்வொரு வருஷமும் இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா லான்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ 2 வருஷம் அப்படிங்கிற டைம், இப்போ நீங்கள் வச்சிருக்கீங்க இந்த 1080 அப்படிங்கிற கார்டை நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு அது மார்க்கெட்டில் நல்லதாக இருக்கும். அதுக்கப்புறம் அது வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா பின் தங்கி போயிடும் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இது வந்து கிராஃபிக்ஸ் கார்டுக்கு மட்டும் கிடையாது. இப்போ டக்குன்னு தோணுதுனால நான் கிராஃபிக்ஸ் கார்டு எடுத்து உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். பட் இது கிராஃபிக்ஸ் கார்டுக்காக மட்டுமே கிடையாது, எல்லா கம்ப்யூட்டர் பார்ட்ஸுமே கிட்டத்தட்ட இந்த மாதிரி சொல்லலாம். மார்க்கெட்டில் வந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்து அதை விட அட்வான்ஸ்டாக நிறைய விஷயங்கள் வந்துடும் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபைனல் இயர் ப்ராஜெக்டாக வந்து அவங்களுக்கு லேப்டாப் இதை வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா லேப்டாப்புக்கு பதிலாக டெஸ்க்டாப்புக்கு போகிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். ஏன் அப்படின்னா டெஸ்க்டாப் இருக்குல்ல, டெஸ்க்டாப்பில் ஃபியூச்சர் ப்ரூஃபிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அதை பற்றி நான் வந்து பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போகலாம். ஸோ கம்ப்யூட்டர் PSU, சரி, கம்ப்யூட்டரில் நீங்கள் பிஎஸ்யூன்னு ஒன்று உண்டு, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் இதுக்கு பேர் வந்து பவர் சப்ளைங் யூனிட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நார்மலாக கம்ப்யூட்டருக்கு வந்து நீங்கள் எனர்ஜினா என்னென்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா, எனர்ஜி இஸ் த கெப்பாசிட்டி டு டூ ஒர்க். ஸோ கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகணும்னா கம்ப்யூட்டருக்கு பவர் கொடுக்கணும். அப்போ அதிகமாக பவர் கொடுத்தோன்னா அதிக பர்ஃபார்மன்ஸில் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது லாஜிக் தான். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், லேப்டாப் வந்து டெஸ்க்டாப் அளவுக்கு என்ன பண்ணாது அப்படின்னா பவர் யூஸ் பண்ணாது, விச் மீன்ஸ் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸும் கொடுக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா லேப்டாப் இருக்குல்ல, லேப்டாப்பில் இந்த மாதிரி காம்பனன்ட்ஸ், இந்த மாதிரி பவர் சப்ளை யூனிட் இருக்கும், இன்பில்ட் ஆனால் ரொம்பவே குட்டியாக இருக்கும். ரொம்பவே குட்டியாக இருந்துச்சு மீன்ஸ் அந்த அளவுக்கு பவர் கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு பவர் கொடுக்க முடியாதுன்னா உள்ள காம்பனன்ட்ஸ்க்கு அந்த அளவுக்கு பவர் அதற்கு ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு தான் கிடைக்கும், அதை தாண்டி கிடைக்காது. விச் மீன்ஸ் பவர் லிமிட்டட் ஆயிருக்கு. பவர் லிமிட்டடாக இருந்துச்சுன்னா பர்ஃபார்மன்ஸ் லிமிட்டட் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரே ஐடென்டிக்கலாக நீங்கள் 2 கம்ப்யூட்டர் கொடுத்துருக்கீங்க, ஐடென்டிக்கலாக 2 கம்ப்யூட்டர் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லேப்டாப் இருக்குது, ஒரு டெஸ்க்டாப் இருக்குது, ரெண்டுலேயுமே ஒரே கான்ஃபிகரேஷன் ஒரே மாதிரி வச்சிருந்தாலும் அந்த டெஸ்க்டாப் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். எதனாலனா மெயின்லி வந்து பவருக்காக மட்டும் கிடையாது, கூலிங்க்கும் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லிடுறேன். எதனால் கூலிங் அப்படிங்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இருக்குல்ல, கம்ப்யூட்டர் மாதிரி எல்லா காம்பனன்ட்ஸ் வந்து ஹீட் ஆகும், ஹீட் ஜென்ரேட் ஆக தான் செய்யும். ரெசிஸ்டர்ஸ், கெப்பாசிட்டர்ஸ் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, எல்லாமே ஹீட் ஜென்ரேட் பண்ணும். ஹீட் ஜென்ரேட் பண்ணும்போது அந்த ஹீட்டை டிசிபேட் பண்ணுறதுக்காக கூலிங் மெக்கானிசம் எங்கே இருக்கும் அப்படின்னா சிபியூக்குள்ளே இருக்கும். இப்போது நார்மலாக வந்து
கம்ப்யூட்டர் கூலிங் மெக்கானிசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லிக்விட் கூலர்லாம் யூஸ் பண்ணுவாங்க. கம்ப்யூட்டரில் வந்து கிட்டத்தட்ட கான்செப்ட் வந்து சிமிலராக வந்து அந்த நியூக்ளியர் ரியாக்டர்லாம் கூல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் தண்ணி யூஸ் பண்ணி லிக்விடை யூஸ் பண்ணி இந்த சிபியூக்குள்ளே இருக்க அந்த ஹீட்டை வந்து தண்ணி வெளியில் ட்ரான்ஸ்மிட் பண்ணிட்டு திருப்பி வந்து அதை லூப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்மளால் எங்கே பண்ண முடியும் அப்படின்னா சிபியூவில் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு பெரிய ஃபேன் இருக்கும் ஹீட்டை டிசைட் பண்ணுறதுக்கு. பட் லேப்டாப்பில் பண்ணலாம், பட் ரொம்பவே ஹீட் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு ஹை அண்ட் லேப்டாப் வச்சிருந்தாலும் 70,000 ரூபாய்க்கு நீங்கள் லேப்டாப் வச்சிருந்தாலும் உங்களால் என்ன பண்ண முடியாதுன்னா எஃபிஷியண்டாக அதை வந்து கூல் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஸோ கேமர்ஸ் அதாவது குறிப்பாக நீங்கள் வந்து கேம் விளையாடுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி வாங்கியிருந்தாலும் சரி, இல்லாட்டி நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணுறதுக்குங்கிற மாதிரி வாங்கினாலும் சரி, ஹீட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலையும் டெஸ்க்டாப் தான் டாமினேட் பண்ணுமே தவிர இந்த லேப்டாப் வந்து டாமினேட் பண்ணுறது. ஏன்னா லேப்டாப் ரொம்பவே ஹீட் ஆகும். நிறைய பேர் வந்து பயந்து போய் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே நான் யூஸ் பண்ண மாட்டாங்க. 2 மணி நேரத்துக்கு மேலே யூஸ் பண்ணது ரொம்பவே ஹீட் ஆகுது, நான் வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. கூலிங் பேட், லேப்டாப் கூலிங் பேடுன்னு சொல்லிட்டு சில கர்மம்லாம் வாங்குவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி காம்பனன்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிலர் வாங்குவாங்க. லேப்டாப் வாங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சில வாங்குவாங்க. இதெல்லாம் வாங்கினாலுமே அந்த அளவுக்குலாம் நீங்கள் வந்து அதை கூல் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஸோ ஹீட் உங்களுக்கு வரக்கூடாது, ரொம்பவே பெர்ஃபார்மன்ஸாக இருக்கணும். ஐ மீன் லைக் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கணும், ஹீட் தாக்கம் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் வந்து பேசிக்கலி இந்த மாதிரிப்பட்ட விஷயத்துக்கு டெஸ்க்டாப் தான் பெட்டர் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. பட் உங்களால் டெஸ்க்டாப் எல்லா இடத்துக்கும் தூக்கிட்டு போக முடியாது. லேப்டாப் நீங்கள் எல்லா இடத்துக்கும் தூக்கிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுவீங்க. பட் இதுக்கும் ஒரு லாக் இருக்குது. என்ன அப்படின்னா எல்லா காலேஜிலும் இப்போ என்ன இருக்குது அப்படின்னு தெரியுமா, கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது. ஸோ பேசிக்கலி உங்களோட ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு பென் ட்ரைவில் ஒரு 32 GB வெறும் 500 rupees ஒரு பென் ட்ரைவ் வாங்கினீங்கன்னா போதும், உங்களோட வீட்டில் உள்ள ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பென் ட்ரைவில் தூக்கிட்டு காலேஜ் கொண்டு போயிட்டு காலேஜில் உள்ள கம்ப்யூட்டர் வச்சு நீங்கள் இது பண்ணலாம். ஃபைனல் இயர்லையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ எல்லா காலேஜஸும் கிட்டத்தட்ட ஸ்மார்ட் கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஐ மீன் லைக் எல்லா என்ன இருக்குன்னா எல்லா கிளாஸ் ரூமுக்குள்ளேயும் வந்து ப்ரொஜெக்டர்ஸ் இருக்கும். அந்த ப்ரொஜெக்டரில் பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரொஜெக்டில் கனெக்ட் பண்ணுறதுக்குனே லேப்டாப்ஸும் வச்சிருப்பாங்க. காலேஜில் அதுக்குன்னே டெடிகேட்டடாக லேப்டாப்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ பேசிக்கலி நீங்கள் லேப்டாப் வாங்கணும்னு அவசியமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எங்கே வேணாலும் கொண்டு போய் இருந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்கன்னா தயவு செஞ்சு அதை வாங்காதீங்க. அது ஒரு பெரிய பம்மர் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் விஷயம் நம்ம எங்கே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்கிரேட்ஸ் ஆர் மேபி வந்து பெரிஃபரல்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இன்புட் பெரிஃபரல்ஸ் பெரிஃபரல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பேசிக்காக இப்போ பார்த்துட்டு இருக்கீங்களா, இது எல்லாமே இன்புட் பெரிஃபரல்ஸ் தான். பட் நம்ம பார்க்க போகிறது வந்து கீபோர்டையும் மவுஸ் மட்டும் தான். நார்மலாக வந்து லேப்டாப்பில் ஒரு டச் பேட் கொடுத்துருப்பாங்க. அந்த டச் பேட் பத்தவே செய்யாது. அது வந்து டிசைனர்ஸ்க்கு தெரியும், அதுக்கப்புறம் பேசிக்காக ப்ரோக்ராமர்ஸ்க்கும் தெரியும், எல்லாருக்குமே. என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு லேப்டாப் வாங்கும் கையோட என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மவுஸையும் சேர்த்து வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் சிலருக்கு கிளியராகவே தெரியும் லேப்டாப்பில் கொஞ்ச நாள் டைப் பண்ண என்ன ஆகும்னா லேப்டாப் கீஸ்லாம் வந்து டேமேஜ் ஆகும். அதனால தனியாக என்ன பண்ணுவாங்க, லேப்டாப் கீபோர்டு ஐ மீன் லைக் லேப்டாப்போட கீபோர்டு உடஞ்சதுக்கப்புறம் தனியாக எக்ஸ்டர்னலாக ஒரு கீபோர்டு வாங்கி கனெக்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறதுக்கு பதில் சிலர் புத்திசாலித்தனமாக என்ன பண்ணுவாங்கன்னா லேப்டாப் வாங்கும்போதே எக்ஸ்டர்னல் ஒரு கீபோர்டு வாங்கி வச்சுட்டு அதையும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வெளியில் கொண்டு போகும்போது லேப்டாப்பாக கொண்டு போவாங்க, வீட்டுக்குள்ளே சூஸ் பண்ணும்போது ஒரு கீபோர்டு கனெக்ட் பண்ணி சூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ பேசிக்கலி நான் சொல்ல போகிற விஷயம் என்ன தெரியுமா, லேப்டாப் வாங்குறவங்க சில பேர் பாதி பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கீபோர்டையும் மவுஸையும் கூட வாங்கி வச்சிருப்பாங்க. ஸோ பேசிக்கலி வந்து நீங்கள் காம்பேக்டாக இருக்கணும்னு நினச்சா கூட முடியாது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு பாயிண்ட்டில் ஒன்று அந்த லேப்டாப்பில் கீபோர்டு அண்ட் மவுஸ் டேமேஜ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கீபோர்டு அண்ட் மவுஸ் வாங்குவீங்களா இருக்கும், இல்லைனா முதல்ல அது டேமேஜ் ஆகிடக்கூடாதுங்கிற மாதிரி வாங்குவீங்களா இருக்கும். பட் எப்படி இருந்தாலும் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் நீங்கள் வாங்கவே தீர்வீங்க. ஏன்னா பேசிக்காக எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆல்ரெடி லெஃப்ட்டில் இருக்க மானிட்டரில் கீபோர்டு ஒர்க் ஆகாது அண்ட் மவுஸுக்கு வந்து நானும் எக்ஸ்டர்னல் மவுஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வித் தட் பீயிங் செட் நிறைய பேருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் புரிஞ்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன தெரியுமா, லேப்டாப்பில் இன்பில்ட்டாக லேப்டாப் இப்படி சொல்லுவாங்க, லேப்டாப்பாக வாங்கணும்னா ஒரு பேக்கேஜ் வாங்கிடலாம், லேப்டாப்பில் எதுவுமே நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது ஒரு சுத்த போய் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா லேப்டாப்பில் நீங்கள் வாங்குறீங்க தெரியுமா, வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் நிறைய அப்கிரேட்ஸ் இதில் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா லேப்டாப்பில் இன்பில்ட்டாக ஒரு மொக்கையான ஒரு கேமரா கொடுத்துருப்பாங்க. வெப் கேம் பார்த்துட்டு இருக்கீங்களா, இங்கே மொக்கையாக லேப்டாப்பில் இன்பில்ட்டாக ஒரு வெப்கேம் இருக்கும். அதை விட பெட்டராக குவாலிட்டி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்டர்னலாக ஒரு வெப்கேம் வாங்குவீங்க. இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஒரு லேப்டாப்பில் ஒரு வெப்கேம் நீங்கள் எக்ஸ்டர்னலாக மாட்டிருப்பீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னல் கீபோர்டு மாட்டிருப்பீங்க, ஒரு எக்ஸ்டர்னல் மவுஸ் மாட்டிருப்பீங்க. இது கிட்டத்தட்ட இது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு செலவாக தான் போகுது. அண்ட் பேசிக்கலி வந்து நீங்கள் காம்பேக்டாக இருக்கணும்னு நினச்சாலும் அது முடியாது. ஐ மீன் லைக் நான் பெர்ஃபார்மன்ஸுக்கு அப்படிங்கிற விஷயத்தில் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வெர்சட்டிலிட்டி அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள போகிறோம். அதாவது இப்போ கம்ப்யூட்டர் இருக்குல்ல, அதாவது டெஸ்க்டாப் இருக்குல்ல, டெஸ்க்டாப்பில் நீங்கள் வாங்கும்போது எப்படி வாங்கலாம் அப்படின்னா பார்த்து வாங்கலாம். எனக்கு வந்து 40 இன்ச்சில் ஒரு மானிட்டர் வேணும், 2 வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வேணும், எனக்கு ஒரு மெக்கானிக்கல் கீபோர்டு வேணும், நல்ல லைட் எரியற மாதிரி ஒரு மவுஸ் வேணும், அதுக்கப்புறம் வந்து சிபியூ வந்து லேட்டஸ்ட்டாக உள்ள சிபியூ வேணும், சிபியூவில் உள்ள கூலர் வந்து இப்படி வேணும் அப்படி வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொரு பார்ட்டும் என்ன பண்ண முடியும்னா பார்த்து வாங்க முடியும். பட் லேப்டாப்லலாம் அப்படி கிடையாது. லேப்டாப்பில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேப்டாப்பில் என்ன பார்க்க முடியும்னா ஒரு பில்ட் ஆல்ரெடி இருக்கும், அதில் உள்ள இதை தவிர
2, 3 ஆப்ஷன்ஸ் குடுத்திருப்பாங்க. இந்த கலர் மாத்தலாம், அந்த கலர் மாத்தலாம், இந்த கிராபிக்ஸ் கார்டு, அந்த கிராபிக்ஸ் கார்டு சில ஆப்ஷன்ஸ் குடுத்திருப்பாங்க. அத மட்டும் தான் பிக்கப் பண்ண முடியுமே தவிர, வேற உங்களுக்கு கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் இருக்காது அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா, சிலர் நெனச்சிட்டு இருப்பீங்க, என்னோட கீபோர்ட் இருக்குல்ல, இப்ப இந்த கீபோர்ட் இருக்குல்ல, இது வந்து செரி MX Blueன்னு சொல்லுவாங்க. இந்த சவுண்ட் வந்து செரி MX Blueல தான் வரும். வேற எந்த சுவிட்சஸ்லயும் இந்த சவுண்ட் வராது. ஸோ நீங்க வாங்குற லேப்டாப்ல வந்து இந்த சுவிட்ச் வேணும், இந்த மாரி கிளிக் 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 சவுண்ட் வேணும்னு நெனச்சீங்கன்னா, அது அந்த மாடல்ல இல்லன்னா உங்களுக்கு அந்த ஐ மீன் லைக் அந்த கீபோர்டுக்கு வரவே செய்யாது அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள், சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கண்டிப்பா எங்க இருக்கும் அப்படின்னா, லேப்டாப் சைடுல இருக்கும். அது ஒரு பிரச்சனையா இருக்கும். அதுக்கப்புறம் அப்கிரேட் இருக்கு தெரியுமா? இப்போ நான் வச்சிருக்க மதர் போர்டு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, B450 Pro Wi-Fi அப்படிங்கிற ஒரு மதர் போர்டு வச்சிருக்கேன். ஸோ இது வந்து ஜிகாபைட்டோட ஒரு மதர் போர்டு. நம்ம இப்போ இது கூட போக வேண்டாம். நம்ம வந்து எங்க போறோம் அப்படின்னா, ஏரோஸ்குள்ள ஓகே ஜிகாபைட்டுக்குள்ள போறோம். இந்த பர்ட்டிகுலர் மதர் போர்டு இருக்கு தெரியுமா? இது வந்து நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன். 2018ல வாங்கினேன். இந்த மதர் போர்டு வந்து Ryzen 3rd ஜெனையும் சப்போர்ட் பண்ணும், Ryzen 2nd ஜெனரேஷன் சப்போர்ட் பண்ணும், அண்ட் Ryzen 1st ஜெனரேஷன் சப்போர்ட் பண்ணும். எவ்வளோ சப்போர்ட் இருக்குன்னு பார்த்துட்டீங்களா? என்னன்னா, இந்த மதர் போர்டு வாங்கும்போது நான் 2018ல வாங்கினேன். 2018ல வந்து 2nd ஜெனரேஷன் Ryzen 1st ஜென் இருந்துச்சு, Ryzen 2nd ஜென் இருந்துச்சு. என்னோட ப்ராசஸர் வந்து Ryzen 2nd ஜெனரேஷன். பட் போன வருஷம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, போன வருஷமா இந்த வருஷமான்னு கிளியரா ஞாபகம் இல்ல. பட் Ryzen 3rd ஜென் இறங்கிடுச்சு. விச் மீன்ஸ் என்ன தெரியுமா? இந்த மதர் போர்டில் இருந்து இந்த ப்ராசஸரை மட்டும் நான் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு 3rd ஜென் ப்ராசஸரை மட்டும் நான் என்ன பண்ணணும்னா மாட்டினா போதும். வேற எந்த காம்போனன்ட்டும் நான் அப்கிரேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது ஒர்க் ஆகும். பட் லேப்டாப்பில் நீங்கள் அப்படி பண்ணவே முடியாது. மொத்தமாக லேப்டாப்பை மாற்ற வேண்டியது இருக்கும். புரியுதுல? அதாவது ஒரு சின்ன காம்போனன்ட் உங்களால் என்ன பண்ண முடியாதுன்னு மாற்ற முடியும். இப்போ இந்த மதர் போர்டில் வந்து எனக்கு மதர் போர்டு மொத்தமாக மாற்றணும், எனக்கு பின்னாடி 12 USB ஸ்லாட் வேணும்னா இந்த மதர் போர்டு மொத்தம் மாற்றினா போதும். இந்த மதர் போர்டு எனக்கு 11,000 கிட்ட ஆச்சு. ஸோ மதர் போர்டு மட்டும் மாற்றி மிச்ச காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையும் என்னால் என்ன பண்ண முடியும்னா ரீயூஸ் பண்ண முடியும். இப்போ எனக்கு வந்து எனக்கு வந்து ஸ்டோரேஜ் வந்து நான் 128 GB M.2 தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து ஒரு 1 TB M.2 வேணும்னாலும் என்னால் என்ன பண்ண முடியும்னா ரீப்ளேஸ் பண்ண முடியும். மதர் போர்டில் நீங்கள் ஹார்ட் டிஸ்க் மாற்றலாம், உள்ள இருக்க SSD மாற்றலாம், உள்ள M.T ஐ மீன் லைக் M.2 இருந்துச்சுன்னா அதை மாற்றலாம், அதுக்கப்புறம் RAM இருந்துச்சுன்னா மாற்றலாம். பட் இதை தாண்டி உங்களால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா வேற எதுவும் மாற்ற முடியாது. பேசிக்காக மதர் போர்டை பொறுத்த வரைக்கும் 4 RAM ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. பட் லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 2 தான் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எப்படியே தான் இருந்தாலும் லேப்டாப் இருக்குல்ல, லேப்டாப்போட பார்ட்டை பாருங்களேன். லேப்டாப் ஏசர் Predatorல உள்ள ஒரு லேப்டாப்போட இன்சைட் வியூவை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த இன்சைட் வியூவை பார்க்கும்போது உங்களுக்கே கிளியராக அதை பாருங்கள். அதில் வந்து ஒரு CPUவில் இருக்கிற இது வந்து ஏசர் Predatorன்னு கூட கிளியராக தெரியல. பட் பாருங்களேன், இதில் உள்ள கூலிங் மெக்கானிசம் பாருங்கள். அந்த அளவுக்கு ஒரு டெஸ்க்டாப்பில் உள்ள கூலிங் அளவுக்கு இதில் எல்லாம் என்ன கொடுக்க முடியாதுன்னா கூலிங்கையும் கொடுக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஹீட் அதிகமாக பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாகும் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அதை தடுக்கிறீங்களோ இல்லையோ, கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டிக்காக ப்ரிவென்ட் பண்ணி அதை ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணாமல் விட்டுரும் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஹீட் ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கும். அன்லஸ் நீங்கள் ஒரு கேமிங் மானிட்டராக வச்சு ஒரு கேமிங் லேப்டாப் வச்சுருந்தீங்க, கண்டிப்பாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நிறைய பேர் கேமிங்னு சொல்லும்போது பேரண்ட்ஸ் வந்து பயந்துடாதீங்க, கேம் விளையாடுறது அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஒரு கம்ப்யூட்டரில் கேம் நல்லா ஒர்க் ஆகுதுன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த கம்ப்யூட்டர் நல்லா பவர்ஃபுல் அப்படிங்கிறது அர்த்தம் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால தான் நான் கேமிங் ரிலேட்டடான ஒரு எப்போவுமே என்ன கேமிங் சொல்கிறதுக்கு பாயிண்ட் அதுதான். ஒரு கம்ப்யூட்டரில் நல்லா கேம் ஒர்க் ஆகுதுன்னா அது ஒரு ஐ மீன் லைக் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஸோ பேசிக்கலி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டராக இல்லை ஒரு லேப்டாப் வாங்கும்போது நீங்கள் இப்படி கூட கேட்கலாம், இதில் வந்து இந்த பர்டிகுலர் கேம் வந்து இத்தனை FPS கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் கேட்கலாம். அப்படி அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் GTA 5 வந்து 60 FPSல ஓடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா அது ஒரு நல்ல கம்ப்யூட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஸோ கேம்னு சொன்னோன்னு பயந்துடாதீங்க. ஒரு லேப்டாப்லேயோ ஒரு கம்ப்யூட்டர்லேயோ கேம் நல்லா ஒர்க் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தில் அந்த இது பவர்ஃபுல் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, தட்ஸ் பீங் செட். நெக்ஸ்ட் ரிப்பேருக்குள்ளே போவோம். இப்போது உங்களோட கம்ப்யூட்டரில் வந்து உங்களோட மானிட்டர் ஒரு கவலைன்னு வச்சுக்கோங்களேன். மானிட்டர் மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம்னு கொடுத்துட்டு வேற ஒரு மானிட்டர் வாங்கிக்கலாம். 6,000 rupees ஆகும். உங்களோட கம்ப்யூட்டரில் வந்து ஹார்ட் டிஸ்க் போயிடுச்சுன்னா நீங்கள் ஹார்ட் டிஸ்க் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். உங்கள் கம்ப்யூட்டரில் கீபோர்ட் போயிடுச்சுன்னா கீபோர்ட் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். CPU போயிடுச்சுன்னா புதுசு CPU வாங்கி மாட்டிக்கலாம். மதர் போர்டு அப்கிரேட் பண்ணணும்னா மதர் போர்டு வாங்கிக்கலாம். பட் எந்த ஆப்ஷன்ஸும் எங்கே இருக்காது அப்படின்னா உங்களுக்கு கேட்டால் லேப்டாப்பில் இருக்காது. ஸோ ஒன்ஸில் உங்கள் லேப்டாப்பில் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது பிரச்சனை இந்த பேசிக்கான ஒரு பிரச்சனை தெரியுமா? லேப்டாப்பில் பிரச்சனைன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா லேப்டாப்பில் என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரிஞ்சுக்காது. நீங்கள் ஒரு கடையில் கொடுப்பீங்க. அந்த கடையில் உண்மையாக அவங்க ரிப்பேர் பண்ணுவாங்களா இல்லை பொய்யா ரிப்பேர் பண்ணுவாங்களா நமக்கு தெரியாது. அவங்க என்ன பண்ணலாம்னா நல்ல பார்ட்ஸை எடுத்துகிட்டு வேறு ஐ மீன் கெட்ட பார்ட்ஸையும் உள்ளதுக்கு போட்டுட்டு உங்ககிட்ட தரலாம். அது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறது கிடையாது. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்ததும் கிடையாது. உள்ள என்னென்ன பார்ட்ஸ் இருந்துச்சுன்னு கூட நமக்கு தெரியாது. பட் இதுவே மானிட்டரில் பிரச்சனை, CPU பிரச்சனை, மானிட்டரை மட்டும் கலத்தி கொண்டு போய் கொடுத்துட்டு இதில் பிரச்சனை இருக்குது சரி பண்ணித்தாங்க அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா கலத்தி கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படியும் நம்ம ஐ மீன் ஒர்க் பண்ண முடியலாம்.
லேப்டாப்பில் அந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஸோ பேசிக்கலி ரவுண்ட் ஆஃப் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போர்ட்டபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம். போர்ட்டபிலிட்டின்னு நீங்கள் யோசிக்கும்போது ஒரு விஷயத்தை நல்லா யோசிச்சுக்கோங்க. நீங்கள் காலேஜுக்கு தான் கொண்டு போகிறீங்கன்னா, காலேஜில் ஆல்ரெடி கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும், ஆல்ரெடி லேப்டாப்ஸ் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டே லேப்டாப் இருந்தாலும் இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு லேப்டாப் தான் வேணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. 60,000 70,000 லேப்டாப் வாங்கிக்கிட்டு மொக்க பெர்ஃபார்மன்ஸ் வச்சுக்கிட்டு இருக்க நிறைய பேர் எனக்கு தெரியும். ட்ரஸ்ட் மீ, லேப்டாப்பில் நீங்கள் வந்து ஒரு 2 lakhsக்கு போனாலுமே அது ஹீட் ஆக தான் செய்யும். 2 lakhsக்கு போனாலும் அது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்கு மேலே சார்ஜ் நிற்காது. 2 lakhsக்கு மேலே போனாலுமே உங்களோட லேப்டாப் பேட்டரி வீக் ஆகிட்டே தான் போகும். இப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. அது ஃபஸ்ட் விஷயம். ரெண்டாவதாக உள்ள ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, கரண்ட் இல்லாத டைம் அதை யூஸ் பண்ணலாம். பட் அதுக்கும் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இன்வெர்ட்டரோ இல்லை யூபிஎஸ் பேக்கப் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா அதை உங்களை யூஸ் பண்ண முடியும். ஒரு 4,000 5,000 ருபீஸ்க்குலாம் நீங்கள் இன்வெர்ட்டர் இந்த மாதிரி ஏதாவது வாங்கினீங்க, இல்லை யூபிஎஸ் ஏதாவது வாங்கினீங்கன்னா ஒரு 40 மினிட்ஸ்லாம் நிற்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இதுக்கு மேலே நீங்கள் போகலாம். ஒரு 15,000 20,000 ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு 3 or 4 hours நிற்கிற மாதிரி கூட உங்களால் வந்து என்ன பண்ண முடியும்னா பெர்ஃபார்மன்ட்டான ஒரு நல்ல பில்ட் எடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லேப்டாப் நல்லதா டெஸ்க்டாப் நல்லதா? ஏன்னா வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி லேப்டாப் லேப்டாப் வாங்கி கொடுத்த உடனே காலேஜில் போய் உங்களால் லேப்டாப் யூஸ் பண்ணுவாங்களாம் கிடையவே செய்யுது. காலேஜில் பேசிக்காக நிறைய காலேஜில் லேப்டாப் யூஸே பண்ண விட மாட்டாங்க. அன்லெஸ் அவங்க ஃபைனல் இயரில் அந்த பர்டிகுலர் பீரியடில் மட்டும் யூஸ் பண்ணலாம். 4வது பீரியடில் அந்த என்னது ப்ராஜெக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த பர்டிகுலர் பீரியடில் மட்டும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. அந்த பர்டிகுலர் பீரியடில் அவங்க கிளாஸில் இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. லேபில் போய் இருந்து கூட என்ன பண்ண முடியும்னா ஒர்க் பண்ண முடியும். ஸோ பேசிக்கலி சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, அந்த டைமில் அவங்களுக்கு லேப்டாப் கூட தேவைப்படவே செய்யாது அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. பட் இப்போ 70,000க்கு நீங்கள் ஒரு மொக்கையாக ஒரு லேப்டாப் எடுக்கிறத விட 70,000க்கு நல்ல பெர்ஃபார்மன்ட் உள்ள ஒரு கம்ப்யூட்டர் உங்களால் பில்டே பண்ண முடியும். அது எல்லா வகையிலையும் பெர்ஃபெக்டாக இருக்கும். இன்ஃபேக்ட் வந்து என்னோட கம்ப்யூட்டர் அளவுக்கு உள்ள ஈக்குவலாக உள்ள ஒரு பெர்ஃபார்மன்ட் கொடுக்குற ஒரு கம்ப்யூட்டரை உங்களுக்கு 60,000 to 70,000 உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பில்ட் பண்ண முடியும். பட் அதே பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் லேப்டாப்பில் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். கண்டிப்பாக மினிமம் உங்களுக்கு 1,50,000 ரூபாயிலிருந்து 2,00,000 ரூபா செலவாயிரும் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஸோ லேப்டாப் இஸ் நாட் ஆல்வேஸ் த பெஸ்ட் அப்படிங்கிற விஷயத்தையும் கிளியராக புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from my Tamilan. Bye, have fun and take care. Bye.